காதர், கோவை மாவட்ட மீன் வியாபார சங்கத்துடைய பொதுச் செயலாளராக இருக்கேன். இந்த மார்க்கெட்டில் வந்து மொத்த வியாபாரம் 48 கடையும், சில்லறை வியாபாரம் 23 கடையும் சொல்லி மொத்தம் 71 ஸ்டாலுக்கு இருக்குது. இந்த 71 ஸ்டால் விட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹோல்சேல் மீன் 4 ஸ்டேட்லேருந்து இங்கே வருது. 5 மாநிலத்திலேருந்து எல்லா கடற்கரை மீன், டேம் மீன், வளர்ப்பு எல்லா மீனும் இங்கே வருது. இந்த மீன்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக வர்றதுனால பொதுமக்கள் ஆர்வமாக வந்து இங்கே வந்து மீன்களை வாங்குகிறாங்க. இங்கே வந்து இப்போ நூற்றுக்கணக்கான வகை மீன்கள், கடல் மீன்களுக்கு வருது. எல்லா வகை மீன்களுக்கு வர்றதுனால பொதுமக்கள் குடும்பத்தோடு வந்து எல்லா கடைக்கும் போய் பார்த்து ஃப்ரெஷ்ஷாக மீன் இருக்கிறனால வாங்குகிறாங்க. ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இது ஹோல்சேல் மார்க்கெட்டுங்கிறனால ஹோல்சேல் ரேட்டில் மீன் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. அதை காரணம் வச்சு இங்கே வந்து மீன்கள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. பல நூற்றுக்கணக்கான மீன்கள் கடல் மீன்கள் வருது. விலையும் கம்மி, மீனும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நைட் 2 மணிக்கு இந்த மார்க்கெட் ஆரம்பிக்கும். 2 மணிக்கு ஆரம்பித்து ஹோல்சேல் முடிஞ்சதுக்கப்புறம் காலையில் 6 மணிலேருந்து இங்கே ரீட்டெயில் ஸ்டால் ஆரம்பிப்பாங்க. அதனால் காலையிலுக்கு எல்லாம் வந்துடுவாங்க. தடைக்காலம் முடிஞ்சிருச்சு. தடைக்காலம் முடிஞ்சு இப்போ மீன் இன்றைக்கி தான் ஸ்டார்டிங். இன்றைக்கி தான் அதிகமான மீன் வந்திருக்கு. போன வாரமெல்லாம் சரியான ரேட் இருந்தது. இந்த வாரம் ரேட்டு கம்மி. இந்த வாரம் ரேட்டு கம்மி. அதெல்லாம் கடல் மீன் பூராமே ரேட்டு கம்மி. கடல் மீனுக்கு 100 வகையான மீன்கள் வருது. 100க்கும் மேற்பட்ட கடல் மீன் இங்கே வருது. எல்லா மீனும் வருது. மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நேற்று சாயந்தரம் பிடிக்கிற மீன் இன்றைக்கி காலையில் இங்கே வந்துடும். காலையில் கொண்டு கொடுத்துருவாங்க. என்னென்ன மீன் வரும்? மீன் பார்த்தீங்கன்னாக்கா மடவை பாருங்கள் இருக்குது பாருங்கள். எல்லாமே லைவாகவே எடுத்துக்கலாம். எல்லா வகை மீன், கடல் வகை மீன். இப்போ சொன்னால் 100 பேருக்கு மேலே சொல்லணும். இந்த கடையிலே 30 வகை மீன் வச்சுருக்காங்க. இப்படி ஒவ்வொரு கடையிலையும் பார்த்தீங்கன்னா 20 வகை 30 வகை மீன்கள் வந்து இருக்கும். அதனால் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து எல்லா மீன்களும் வரும். அனைத்து கடல் மீனுகள் எல்லா மீனுமே இங்கே வந்துடும். பெண்கள், குழந்தைகள் குடும்பத்தோடு வந்து ஒரு ரசித்து மீன் வாங்கிட்டு போகிறாங்க. இந்த சுகாதாரமாக நாங்கள் ரொம்ப கண்டிப்பாக நாங்கள் பார்த்துட்டு வரோம். எங்கள் சங்கத்து சார்பிலையும் மீன் வளர்ச்சி கழகத்தின் சார்பிலையும் நாங்கள் பார்க்குறோம். இப்போ பாருங்கள், மீன் வெட்டுறதுக்கு 1 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் ஷெட்டு கட்டிகிட்டு இருக்கோம். நவீனமான முறையில் மீன் வெட்டுறதுக்கு இப்போ ஷெட்டு கட்டிகிட்டு இருக்கோம். மீன் வளத்துறை மூலிமா நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் 1 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. அது வந்து இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு. அது வர மீன் வெட்டக்கூடிய இடம் சுகாதாரமாக இருக்கும். இது வந்து தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகத்தின் மூலிமா நடத்தக்கூடிய மார்க்கெட். இது அடிக்கடி மீன் வளர்ச்சிகள் அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட எல்லாம் வந்து ஆய்வு பண்ணுவாங்க. ஆய்வு பண்ணிட்டு போய் சுத்த சுகாதாரம், இங்கே வரக்கூடிய மக்களுக்கான சேஃபு, பாதுகாப்பு எல்லா பணிகளையும் அதிகாரி பார்ப்பாங்க. அதிகாரிகளுடைய பார்வையோடு நாங்கள் எங்கள் சங்கத்து சார்பில் பார்த்துட்டு